தென்காசி நகரத்தின் மத்தியில் காவலருக்கே பாதுகாப்பில்லை என்றால் பொதுமக்கள் நிலை என்னவாக இருக்கும் என்ற கேள்வியை எழுப்பும் அளவிற்கு காவலர் குடியிருப்பை சுற்றி உருவான கழிவுநீர் பிரச்சினை குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அழகான பசுமைமிக்க நிலங்களை கொண்ட இந்த தென்காசி மாவட்டத்தில் நகராட்சியின் அலட்சியமே மக்கள் வாழ்வின் கொடுமையாக மாறியுள்ளது. தற்போது தென்காசி காவல் நிலையம் மற்றும் துணை காவல் அலுவலகத்திற்கு அருகிலுள்ள காவலர் குடியிருப்பு கழிவுநீர் ஓடும் சாலையாக மாறி அப்பகுதியையே ஒரு துர்நாற்றம் வீசும் மண்டலமாக மாற்றியுள்ளது. இந்த குடியிருப்பில் தங்கள் குடும்பங்களுடன் ஏராளமான காவலர்கள் வசித்து வருகின்றனர். பாதுகாப்பை வழங்கும் இந்த காவலர்களுக்கே தற்போது குடியிருப்பில் பாதுகாப்பின்றி வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். சாலையில் குளம் போல் தேங்கி நிற்கும் கழிவுநீர் தினமும் கடுமையான துர்நாற்றத்தையும் கொசு தொல்லையையும் ஏற்படுத்தி அப்பகுதி மக்களை பெரும் அச்சத்தில் ஆழ்த்தியுள்ளது. இந்த சாக்கடை கடந்த 2 மாதங்களாகவே இப்படிதான் இருக்குது. நாங்களும் எங்கள் ஸ்ட்ரீட்டில் எல்லாரும் சேர்ந்து எவ்வளவோ மனு கொடுத்துட்டோம். பட் எந்த ஒரு ஆக்ஷனும் இது வரைக்கும் எடுக்கல. ஆஃபீஸ் போகிறவங்களா இருக்கட்டும், ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே இந்த இடத்த தாண்டி தான் போகிறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. அதனால நிறைய ஃபீவர்ஸு, அலர்ஜி, இந்த இடத்த எங்களால் தாண்டவே முடியல. இதில் பார்த்தீங்கன்னாவே தெரியும், அவ்வளோ கொசு. வீட்டில் ஈவினிங் ஆனால் இருக்கவே முடியல, அவ்வளோ கொசுவாக இருக்குது. ஸோ அந்த இடத்தையும் எங்களால் கிராஸ் பண்ண முடியல, ஓவர் ஸ்மெல்லாக இருக்குது. ஸோ அதை சீக்கிரமாக எங்களுக்காக சரி பண்ணி தரணும். அது இது ஒரு காவலர் குடியிருப்பு பக்கத்தில் தான் இருக்குது. இருந்தாலும் அதுக்கான நாங்கள் எவ்வளவோ மனு கொடுத்தோம், இன்னும் எங்களுக்கான ஒரு தீர்வு கிடைக்கல. ஸோ சீக்கிரமாகவே இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு எங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம். இந்த காவலர் குடியிருப்பில் செங்கோட்டை ரோடு தைக்கா தெருவில் சுமார் 25 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. 25 வருடங்களாக வசித்து சாக்கடைக்கு எந்தவித தீர்வும் இல்லாமல் இப்பொழுது சாக்கடை தெருவில் நிற்கிறது. இதில் பல சிறார்கள், குழந்தைகள், பெரியவர்கள், அதிகம் பெரியவர்கள் நடந்து செல்வார்கள். இதற்கு நாங்கள் நகராட்சியிலும் மனு அளித்திருந்தோம். மேலும் சேர்மன் அவர்களையும் சந்தித்து மனு கொடுத்திருந்தோம். ஒரே ஒரு நாள் சாக்கடை அள்ளக்கூடிய ஒரு உறிஞ்சும் ஒரு கிண அள்ளி கொண்டு போனது. அதற்கப்புறம் மழை வராதனால் இந்த அளவுக்கு ரோடு வரைக்கும் சாக்கடை தேங்கி நிற்கிறது. எங்களுக்கு நிரந்தரமாக ஒரு தீர்வு வேண்டும். எங்கள் குடியிருப்பு பகுதியில் சாக்கடை தொந்தரவு கிட்டத்தட்ட ஒரு 8 மாதங்களாக கொசு தொந்தரவு, சாக்கடை வெளியே போகாமல் இருந்து கொண்டோம். பாம்பு தொந்தரவுகளாலும் பாதிக்கப்பட்டு வருகிறோம். நிறைய குழந்தைகள் காய்ச்சலால் கஷ்டப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக நாங்கள் தென்காசி நகராட்சி கமிஷனர் அவர்களிடமும் தகவல் கொடுத்தோம். சேர்மன் அவர்களிடமும் மனு கொடுத்தோம். சேர்மன் அவர்கள் தண்ணீரை வெளியே எடுத்து செல்வதற்கு ஒரு நாள் லாரி அனுப்பி வைத்தார்கள். அதற்கு பின்பும் தண்ணீர் நிரம்பிவிட்டது. இதற்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும். நாங்கள் இது சம்பந்தமாக ஆணையருக்கும் மனு கொடுத்து விட்டோம், கவுன்சிலருக்கும் சொல்லிவிட்டோம், மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கும் மனு கொடுத்து விட்டோம், சிஎம் செல்லுக்கும் தகவல் அளித்து விட்டோம். இதுவரை எந்த பதிலும் இல்லை, சாக்கடையும் செல்லவில்லை. இந்த நிலைமையை அப்பகுதி மக்கள் அன்றாடம் எதிர்கொண்டு வருகிறார்கள். தண்ணீரில் மிதக்கும் கழிவுகள், தெருக்களில் சிதறிய குப்பைகள், உடைந்த வடிகால்கள், இவை அனைத்தும் ஒன்றாக சேர்ந்துவிட்டால் எப்படி இருக்கும் என்பதற்கான நிலைதான் இங்கே நிலவுகிறது. அது மட்டுமல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் குழந்தைகள், முதியவர்கள் உட்பட பலரும் சுவாச கோளாறுகள், தோல் நோய்கள், வைரஸ் தொற்று போன்ற பல்வேறு உடல் பாதிப்புகளை சந்தித்து வருகின்றனர். இதுபோன்ற நிலைமையை பற்றி காவலர்கள் நேரடியாக புகார் கொடுத்தால் தங்களுக்கு பிரச்சனை வந்துவிடுமோ என்ற பயத்தில் அப்பகுதியில் மக்கள் மூலம் நகராட்சியிடம் பலமுறை புகார் அளித்துள்ளனர். ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பெரிய ஏமாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் ராஜன்.